அடிமை மருமகள் 24வது எபிசோடில் என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங் நடக்க போகுது, என்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற அப்டேட் அண்ட் ரிவ்யூ எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் புதுசாக வரீங்க அப்படின்னு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 24வது எபிசோடு அடிமை மருமகமல்ல மிகப்பெரிய ஒரு திருப்புமுனை அமைய போகுதுங்க. 23வது எபிசோட் லாஸ்ட்டில் நம்ம வந்து பார்த்துருக்கோம். பிரியாவும் மங்காமாவும் வச்சு செஞ்சுருந்தாங்க நம்ம ஆனந்தி. இனிமேல் நான் வந்து சமையல் அறையில் வந்து வேலையும் பார்க்க மாட்டேன், இனிமேல் நீங்கள் யாரான வச்சு செஞ்சுக்கோங்க, இனிமேல் நான் வந்து சுய மரியாதையாக நான் வந்து சம்பாரித்து என்னுடைய ஸ்டெடியை நான் வந்து காப்பாற்றிக்க போகிறேன், இனிமேல் உங்ககிட்ட நான் அடிமை இருக்க போகிறது கிடையாது, இனிமேல் வந்து யார்கிட்ட நான் வந்து அருணுக்கிட்ட நான் காசு கேட்க போகிறது கிடையாது, நானே உழைச்சி சம்பாரித்து நானே இப்போ தனியாக நிற்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த வேலையில் எதுவும் செய்யாத அப்படிங்கிற மாதிரி அதிகாரம் வந்து பெரியாவும் மங்கவும் வந்து அதிகாரம் பண்ணிட்டு இருக்காங்க. இது உன் புருஷனுக்கு தெரியாமல் வந்து நீ போகிற வேலைக்கு அப்படின்றா. ஆமாம், நீ வந்து சொல்லிவிடு என்னுடைய புருஷனுக்கு, அருண்கிட்ட வந்து சொல்லிவிடு, வந்ததுமே வந்து நான் வந்து வேலைக்கு போயிட்டேன், இனிமேல் வந்து நான் வந்து தனியாக வந்து சம்பாதிக்க போகிறேன், நான் வந்து ஸ்டெடியாக வந்து நிற்க போகிறேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கா. உங்ககிட்ட வந்து சொல்லாமலே அவள் கிளம்பி போயிட்டா அப்படின்னு வந்து நீ வந்து சொல்லிவிடு பிரியா கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கா நம்மளுடைய ஆனந்தி. பிரியாவும் அதே மாதிரி மங்காவும் ரொம்ப கோவமாக வந்து பார்த்துட்டு இருங்க, தடுக்க பார்க்குறாங்க. இன்டர்வியூனால் நீ போக தேவையில்ல, நீ வந்து இங்கே எங்களுக்கு அடிமையாக தான் இருக்கணும், சமைக்கிறதும் இதுதான் உன்னுடைய வேலை, அவன் வந்து பார்க்குவான், அவன் வந்து சம்பாதிப்பான் அப்படிங்கிற மாதிரி வந்து பிரியமங்கம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அதெல்லாம் பொருட்படுத்தாமல் எந்த மாதிரி ஒரு கேள்வியும் கேட்காமல இனிமேல் என்னுடைய வழி தனி வழி, நான் ஒரு ஒரு சிங்கப்பெண் பாதையில் நான் இனிமேல் வந்து பயணிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து தனியாக போகிறாங்க. இன்டர்வியூவில் போயிட்டு அங்கேயும் மிகப்பெரிய ஒரு கலக்கலான ஒரு எல்லா கேள்விகளும் எல்லா ஃபைலும் வந்து பார்க்குறாங்க. அந்த கேள்விக்கு எல்லா பதில் வந்து சொல்கிறாங்க. ஃபைலை பார்த்ததுமே ரொம்ப சூப்பராக பிடிச்சிட்டு அங்கே அப்பாயின்மெண்ட் வாங்குறாங்க. அப்பாயின்மெண்ட் வாங்கினதுக்கப்புறம் வேலைக்கும் போகிறாங்க. வேலைக்கு போயிட்டு அப்பாயின்மெண்ட்டு கிடச்சதுமே வீடு வந்து திரும்புகிறாங்க. அங்கே மிகப்பெரிய ஒரு சதி நடக்குது. அங்கே அருண் வந்ததுமே என்னடி என்கிட்ட ஒரு வார்த்தை கூட வேலைக்கு போகிறேன் இன்டர்வியூக்கு போகிறேன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லலை, என்னை எதிர்த்து இதுக்கு பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆனந்த் வந்து என்ன என்னுடைய நடத்தை பற்றியும் தப்பாக வந்து பேசிகிட்டு இருக்கேன், என்னுடைய தம்பியும் வந்து வீட்டை விட்டு துரத்திட்டேன், ரொம்ப கேவலமாக வந்து பண்ணிகிட்டு இருக்கேன், இதுக்கப்புறம் உங்ககிட்ட வந்து அடிமை இருக்கிறதுக்கு நான் இனிமேல் வந்து பொறுமை இருக்கிறதுக்கு சரியில்லை, இனிமேல் நான் வந்து நான் தனிப்பாதையில் நான் போக போகிறேன், இனிமேல் என்னை தடுக்காத அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு கம்பீரமான ஒரு பேச்சை வந்து நம்மளுடைய ஆனந்த் வந்து அருணுக்கிட்ட வந்து சொல்கிறாங்க. அருண் அப்படியே அதிர்ச்சியில் மிகப்பெரிய ஒரு குழப்பத்தை, என்னடா இப்போ இப்படி பேச, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பேச மாட்டாலே அப்படிங்கிற ஒரு குழப்பத்தில் வந்து பயத்துலையும் அப்படி நடுங்கிறாரு. உடனே வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, என்ன ஆனந்தி, என்ன அந்த மாதிரியெல்லாம் பேச சொல்லி கொடுத்தது யார், என்னுடைய அப்பாவை அப்படின்றாங்க. அப்பாவும் சொல்லலை, யாருன்னு சொல்லலை, நானாக தான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்தது வந்து நான் இனிமேல் வேலைக்கு போகத்தான் போகிறேன், இனிமேல் சமையல் யாராச்சும் பண்ணிக்கோங்க, எனக்கு வந்து பிரச்சனை கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கம்பீரமான ஒரு வார்த்தைகள் வந்து பதில் சொல்கிறாங்க நம்ம ஆனந்தி. அதுக்கடுத்து என்ன கட்டங்களாங்க, பிரியாவும் மங்காமும் சதி வேலைகளை செய்கிறாங்க. இனிமேல் வந்து வேலைக்கு போகக்கூடாது, ஏதாவது சதி வேலை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து மிகப்பெரிய ஒரு பிளான் வந்து போட்டுட்டு இருக்காங்க பிரியாவும் மங்காமும். வேலைக்கு போகக்கூடாது, வேலைக்கு போனால் நம்மளை வந்து சுத்தமாக மதிக்க மாட்டா, அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி இப்பயே வந்து வேலைக்கு போகிற இன்டர்வியூ போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டு பாஸ் பண்ண மாட்டான்னு நினச்சி, ஆனால் பாஸ் பண்ணிவிட்டு அப்பாயின்மெண்ட் ஆர்டரும் வாங்கிட்டு வந்தா. இவ வந்து வேலைக்கு போனால்னா நம்மளை யாருன்னு கூட மதிக்க மாட்டா, நம்மளை கண்டுக்க மாட்டா, இவ பாரு அருணவை எதிர்த்து பேசுகிற அளவுக்கு அவள் துணிஞ்சிட்டா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு பிளான் வந்து சரி போட்டுட்டு இருக்காங்க. வரப்போகிற எபிசோடில் மிகப்பெரிய ஒரு குழப்பமும் ஒரு என்ன பிளான் வந்து போட போகிறாங்க அப்படிங்கிற 24வது எபிசோடில் மிகப்பெரிய ஒரு திருப்புமுனை அமைய போகுது. இங்கே வந்து சப்போர்ட்டுக்கு வந்து நம்ம ஆனந்தியுடைய மாமனார், அதாவது அருணுடைய அப்பா வந்து சப்போர்ட்டுக்கு இருக்கிறாங்க. என்ன நடந்தாலும் நான் சப்போர்ட் இருக்க, நீ பயப்படாமல் உன்னுடைய வேலை உன்னுடைய ஆசையை நீ நிறைவேற்று, நீ வேலைக்கு போ, நான் பார்த்துக்கிறேன், எது நடந்தாலும் உனக்கு நான் துணையாக இருக்கேன் அப்படின்னு ஒரு பக்கபலமாக மாமனார் வந்து துணை இருக்காங்க. இதுக்கெல்லாம் பக்கபலமாக சப்போர்ட்டாக இருக்கிறது ஹஸ்பண்ட் இருக்கிற இடத்துல வந்து மாமனார் இருக்காங்க. ஆனால் வந்து அவங்க அம்மா பேச்சையும் தங்கச்சி பேச்சையும் கேட்டு கேட்டு நம்ம அருண் வந்து சொந்த பொண்டாட்டியை வந்து சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆனந்தி, அதாவது அருணுடைய ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து இந்த மாதிரி வந்து அதை வந்து மிகப்பெரிய ஒரு குழப்பமும் ஒரு அதிர்ச்சியும் வரப்போகுது. அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வந்து நடக்க போகுது. இது எதுக்கிட்ட என்னுடைய ஃப்ரெண்டுக்கிட்ட எதுக்கு நீ பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வரப்போகுது. அதெல்லாம் ரியல் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த வீடியோவில் சொல்லிவிட்டு அதோடைய இன்ட்ரெஸ்டிங் வந்து போயிடும் இல்லையா, அதனால் வந்து ரொம்ப மிகப்பெரிய ஒரு 24, 25, 26லாம் மிகப்பெரிய ஒரு சஸ்பென்ஸாக ஒரு ரியல் வீடியோ பார்த்து தெரிஞ்சவங்க மிகப்பெரிய ஒரு சதியாக நடக்க போகுது. நம்ம ஆனந்தி இதெல்லாம் எப்படி வந்து பேஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற தனியால் எப்படி பேஸ் பண்ண போகிறாங்க, சப்போர்ட்டுக்கு வந்து மாமனார் மட்டுமே இருக்காங்க அப்படிங்கிறத மிகப்பெரிய ஒரு கதையை நோக்கி போயிட்டு இருக்குது. யாரெல்லாம் வந்து நம்ம ஆனந்த் வந்து பண்ணுறது சரிதான், இதுக்கப்புறம் வந்து அவள் ஸ்டடி ஆகணும், இவங்கக்கிட்ட அடிமை இருக்கக்கூடாது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் வந்து லீவ் பண்ணிவிட்டு போங்க.
நான் சரியாக Thursday வியாழக்கிழமை 4 மணிக்கு ரிலீஸ் ஆக போகுது. ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா நம்ம வந்து அப்டேட்ஸ் அண்ட் ரிவ்யூ சரியாக 8 o'clock ரிலீஸ் ஆகும். அது பார்த்து என்ஜாய் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் கூட ஃபஸ்ட் டைம் புதுசா வரீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. அடிமை மருமகள் யாரெல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்க்குறவங்களோ அவங்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ண சொல்லுங்க. அடுத்த நம்ம ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங். பாய். டேக் கேர்.